Hi friends, welcome to Vinay channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ரவா லட்டு ரெசிபி பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரவை அளந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இது கூட கணக்கு பார்த்தீங்கன்னா 1:1. நம்ம ஒரு கப் ரவை எடுத்தோம் அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் ரவை அளந்து வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் சர்க்கரை 3 கப் எடுத்துக்கிறேன். இதே கப் அளவுக்கு தான் 3 கப் எடுத்துக்கணும். ஸோ 3 கப்பு அளவுக்கு நம்ம சர்க்கரை எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கடாய் எடுத்து நெய் ஊற்றிட்டு நம்ம முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ நான் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பால் காசி வச்சுக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு வறுத்ததுக்கப்புறமா அதே பேன்லேயே நம்ம ரவை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் எடுத்தது பார்த்திங்கன்னா நாகா பிராண்ட் ரவை தான். ஸோ இது ஆல்ரெடி வறுத்து தான் இருப்பாங்க. இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி வறுத்துக்கலாம்னு சொல்லி தான் நாங்கள் வறுத்துருக்கோம். தென் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் துருவி வச்சுருக்கோம். இதிலே ஒரு 2-3 ஏலக்காய் நீங்கள் துருவி வச்சுக்கோங்க. தேங்காய் நான் மிக்ஸில் தான் அரைச்சிருக்கேன். அது கூடவே 2-3 ஏலக்காய் போட்டிருக்கேன். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கிட்டா போதும். ஸோ இதில் ஏலக்காய் நான் மிக்ஸியில் போட்டு ரன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுதான் இப்போ நான் போட்டிருக்கேன். தேங்காய் பால் அப்படியே போடுறோம், அதனால சீக்கிரம் கெட்டு போயிடும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. ஸோ இது 1 வீக்குக்கு நல்லாவே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் 1 வீக் தான் வச்சுருந்தேன். அதுக்கு முன்னாடியே காலி ஆகிடுச்சு. ஆனால் 1 வீக் வரைக்கும் நல்லா தான் இருக்கும். ஸோ தேங்காய் துருவெல்லாம் போட்டதுக்கப்புறம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும் இல்லையா, அதனால் எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும். தென் பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சர்க்கரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை. நீங்கள் சர்க்கரை பவுட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சர்க்கரையாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் அந்த மாதிரி நீங்கள் சர்க்கரை பொடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் கடிக்கும் போது தெரியாது. சர்க்கரை நம்ம அப்படியே போட்டாலே நம்மளுக்கு அது சாப்பிடும்போதும் ரவா, சர்க்கரை, முந்திரி, நெய், ஏலக்காய் எல்லா ஃப்ளேவருமே நம்மளுக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ இப்போ பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு பத்தலைன்னா திரும்பிக்கும் நீங்கள் பால் ஆட் பண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ நான் இப்போ கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். ஸோ இது பார்க்கலாம். நல்லா சூடாக இருக்கும்போது நல்லா கிளறி விட்டிங்க அப்படின்னா அந்த சர்க்கரை அந்த ரவை, அந்த பால், நெய்யோடு நல்லா கரைஞ்சிரும் சர்க்கரை. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா லட்டு நம்ம முடிஞ்சிருச்சு. ஸோ கீழே நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். தேவையான கொஞ்சம் பால் நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் லட்டு பிடிச்சி விட்டுக்கலாம். இந்த அளவுகள் பார்த்தீங்கன்னா எனக்கு 1:1 எடுத்திருக்கேன் இல்லையா, அதுக்கு மொத்தம் எனக்கு 64 லட்டு கிடச்சிருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரவா லட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி ரவா லட்டு நான் சாப்பிட மாட்டேன், பட் இது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.